வேண்டானா விட்டுட்டு வர வழிய பாப்பாளா? எங்க வந்தாலும் பஞ்சாயத்து பண்றதே வேலையா போச்சு. இங்க பாருங்க மதி, வந்ததுல இருந்தே நிறைய விஷயங்கள் தப்பு தப்பா தான் நமக்கு நடக்குது. கோவிலுக்கு போயிட்டு வந்தா நல்லதாதான் இருக்கும். ஆமா, கரெக்ட். ஆதி பேர்லயும் மதி பேர்லயும் ஒரு அர்ச்சனை பண்ணிடலாம். நான் தான் வரலன்னு சொல்றேன்ல. மதி, அதான் இத்தனை பேர் சொல்றாங்கல்ல, உனக்கு என்ன பிடிவாதம்? வா போலாம். மதி வா. ஐயா, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலங்க ஐயா. இந்த பழங்களையாவது சாப்பிடுங்க ஐயா. என் வயிற்றுல பசி இல்ல, என் மனசும் புத்தியும் என் ஆத்மாவும் இந்த நெருப்பு மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணை காணிக்கைய கொடுத்து இழந்த என் சக்தியை திரும்ப அடைஞ்சதுக்கு பிறகுதான் இந்த உடம்புக்கு உணவு, உறக்கம் எல்லாம் தேவைப்படும். இன்னைக்கு நடக்க போற ரத்த பௌர்ணமி நேரத்தை தவற விட்டா மறுபடியும் இதே நாள் கிடைக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும். அப்ப இந்த பொண்ணுங்க வருவாளான்னு நமக்கு தெரியாது. நாம எதிரே பார்க்காம அவ இங்க தேடி வந்திருக்கா. இந்த நாளை விட்டுறக்கூடாது மலையா, அந்த பொண்ணையும் விட்டுறக்கூடாது. எல்லாம் தானா கூடி வந்திருக்கிற இந்த ரத்த பௌர்ணமி பூஜையில எந்த வித தப்பும் நடந்துடக்கூடாது, எந்த குறையும் நேர்ந்துடக்கூடாது. என் சக்தியை திரும்பவும் ஈர்க்க என் உடம்பையும் மனசையும் புத்தியையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த பொண்ணோட ஆத்மாவை நான் வசப்படுத்தும் போது எனக்கு கிடைக்க போற சக்திக்கு எல்லையே இல்லை. அதுக்கப்புறம் இந்த அகோர கலகனுக்கு அழிவே இல்லை. காலத்தையே ஜெயிச்சு நிக்க போறான் இந்த அகோர காலகண்ட.